மாவட்டம் தலவாபாளையம் கிராமத்துலேருந்து வரேன். நான் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஐ கான்ஸ்டன்ட் கேம்பஸ் திருவண்ணாமலையில் படித்தேன். 2023 பாஸ் அவுட்டு. இது ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் அட்டெம்ப்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து நான் பாஸ் ஆகலை. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சு. என்னடா இது எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நம்ம எப்படி கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுனாக இருந்தேன். பட் ஆனால் எங்கள் அப்பா அம்மா தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நீ படித்து வாங்கிடுவேன், எங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரெஸ் பண்ணது வந்து எங்கள் அப்பா அம்மா தான். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ். இப்போ நான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க, நீ ஏன் படிக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க சொல்லியிருக்காங்க. பட் என் ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச என் மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அண்ணா, நீ எல்லாருமே வந்து மோட்டிவேட் தான் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு என் மேலே, நான் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படின்னு டவுட் எனக்கு தான் இருந்துச்சு. பட் அவங்க வந்து என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணாங்க. அவங்கள தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ரெண்டாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கவின் சுந்தர்னு ஒருத்தன். என்னோட எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணாதப்பையும் டேய் பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளோ வந்திருக்க, நீ கண்டிப்பாக அடுத்த அட்டெம்ப்ட் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இந்த அட்டெம்ப்ட் வாங்கிட்டேன். அண்டு மோஸ்ட் தேங்க் கோஸ் டு தி அகாடமி. இன்டர்வியூ பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பேங்க் அவேர்னஸ் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. தென் வந்து உங்களுக்கு மார்க் இன்டர்வியூலாம் நிறைய கனெக்ட் பண்ணாங்க. அது மூலியமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூமில் தான் ஆக்சுவலாக மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு உள்ளே போகும்போது கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரிஜினல் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணாமோ அந்த மாதிரி கைகள் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆக்சுவலாக நான் ஒரு தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம் அட்டன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக இன்டர்வியூவில் வந்து இந்த வாட்டி 17 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கோட்ஸ் டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்கள் அண்ணன் சொல்லணும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிருக்கான். அவன் ஒர்க் பண்ணனால தான் எனக்கு வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துச்சு. அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க கிளியர் பண்ணியிருப்பாங்களா, அவங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டுவாங்க. ஒரு பிளான் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வந்து ரிசல்ட் சீக்கிரம் கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு லேட் ஆகும். பட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ இருக்கும். மோரோவர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஷன்ஸி டாலரன்ஸி சொல்லி தரும். நிறைய ஃபங்க்ஷன்லாம் போகும்போது கேட்பாங்க, தம்பி என்ன பண்ணுற கேட்பாங்க. நான் வந்து சும்மா தான் இருக்கேன், எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து ரிசல்ட் வந்தோடனே எங்கள் ஊரில் தெரிஞ்சோடனே எல்லாரும் கூப்பிட்டு வந்து விஷ் பண்ணுறாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன். நான் வந்து வீட்டில் இருக்கும்போது யூடியூப் வீடியோலாம் பார்ப்பேன். போன வருஷம் கிளியர் பண்ணுவாங்களாம். எல்லாருமே ராஜா சார்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் அந்த மனுஷன் பண்ணாரு அப்படின்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நான் அவர் இன்டர்வியூ குரூப்பில் இருப்பார். அவர் நம்பர் வச்சு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டும் கேட்பேன். இது வரைக்கும் நான் என் பேர் எதுவுமே சொன்னது கிடையாது. பட் நான் கேட்ட எல்லா டவுட்டுக்குமே வந்து அவர் கரெக்டாக ரிப்ளை பண்ணி எனக்கு இன்டர்வியூ முதற்கொண்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு சுகேஷ் சார். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் வந்து இங்கே இன்டர்வியூ கிளாஸ் வந்திருந்தப்ப ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சொன்னார். அவர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே சொன்னார். அது எல்லாமே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தப்ப ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தப்ப அவர் சொன்ன விஷயம்லாம் அப்படியே வந்துருந்துச்சு. அவரோட அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் சுரேஷ் அகாடமி. தேங்க்யூ. நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மேரேஜுக்கு முன்னாடி டிடிஎட் படித்தேன். ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் படித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இன்ஸ்டியூஷனோட ரெகக்னிஷனையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2004-06 பேட்சில் கவர்மெண்ட்டே வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன். வெளியில் வந்து அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படிங்கும்போது கரூர் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், முடிச்சுட்டு வந்தால் போயிடலாம், அந்த ஒரு ஆசையில் போய் ஜாயின் பண்ணோம். கூட எங்களுக்கு டீச் பண்ண ஃபேக்கல்ட்டிஸும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் போனீங்கன்னா போன உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் நான் போய் பதிவு பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தூக்கிட்டாங்க, ஸ்டேட் சீனியாரிட்டி ஆக்கிட்டாங்க. சரி, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி கரஸில் பிஏ இங்கிலீஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக கிட்ட வரும்போது ஸ்டேட் சீனியாரிட்டி தூக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சுட்டாங்க, டெட் எக்ஸாம் வச்சுட்டாங்க. சரி, நான் அதையும் எழுதணும். அதோட பிஏ முடிச்சுட்டு பிஎட்டும் பண்ணிட்டேன், ரெகுலரில் பண்ண பிஎட்டு. அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் டிடிஎட்டும் கிளியர் பண்ணிட்டேன், பிஎட்டும் கிளியர் பண்ணிட்டேன். வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனோம்.
கிடைக்க பாயிண்டில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே போஸ்டிங்கே போடல. அதில் நான் கொஞ்சம் ரொம்ப வெக்ஸ் ஆகி ப்ரைவேட் ஸ்கூல் ஜாபையும் விட்டுட்டேன். மனசளவில் வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். அப்போ வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பசங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதே போல் என்னோட 2 பசங்களுக்கும் கிடைச்சிருச்சு. அதை வந்து நான் ஒரு லக்கா சொல்ல, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான். முதல்ல நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தோம். ஆனால் அதுலேயும் தயானந்தன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் இவனோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ படிக்கிறவங்க சொன்ன மாதிரி, முன்னாடி ஒரு தம்பி சொன்ன மாதிரி, இந்த கன்சிஸ்டன்சி வந்து விடக்கூடாது. அதே மாதிரி ட்ராக் மாதிரி போகக்கூடாது. இப்போ நம்ம ஒரு இது, ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாயிடுச்சு. நம்ம ஒரு இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும், அதோட விடாமுயற்சி, இது ரெண்டும் இருந்துன்னா கண்டிப்பாக லக்குங்கிற. ஒருவேளை நான் அதை கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு கிடைக்கல. அப்புறம் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் வந்து பண்ண முடியல. ஆனால் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்னோட பசங்களுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.